வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இப்போ ஸ்பைசி நூடுல்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஏற்கனவே உங்களுக்கு நூடுல்ஸை எப்படி வேக வைக்கணும்னு சொல்லி போன வீடியோவில் காட்டியிருக்கேன். அந்த மாதிரி வேக வச்சு நூடுல்ஸை எடுத்துக்கோங்க. நூடுல்ஸில் எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, அது அப்படியே வைங்க. இப்போ அதுக்கு தேவையான காய்கறி எடுத்துக்கோங்க. நான் பெல் பெப்பர், கலர் பெல் பெப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் க்ரீன் பெல் பெப்பர் வேணாலும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கேரட் எடுத்திருக்கேன், கேபேஜ் எடுத்திருக்கேன், ப்ரொக்கோலி எடுத்திருக்கேன், ரெட் ஆனியன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஜிஞ்சரு, கார்லிக்கு. உங்ககிட்ட பேஸ்ட் இல்லைனாலும் 1/4 இன்ச்சு ஜிஞ்சரு, ஒரு 2 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். இதுதான் தேவையான வெஜிடபிள்ஸ். இதில் நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், வெள்ளரிக்காவை நல்லா கொஞ்சம் கனகனமாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பினாச் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் இப்போ நாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த நூடுல்ஸில் நான் 1/2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது ஒருத்தர் சாப்பிட்றதுக்கான அளவு தான் நூடுல்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் 1/2 ஸ்பூன் வினிகர், 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அஜினோமோட்டோ, 1/4 ஸ்பூன் பெல் பெப்பர், 1/4 ஸ்பூன் ஒயிட் பெப்பர். நான் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா அது கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் 1/4 ஸ்பூன் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா நாம் போட்ட எல்லா பொருளையும் இதில் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. வாங்க காயை எப்படி வதக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில், இல்லைன்னா என்ன சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் விட்டுட்டு அதில் என்ன பண்ணுங்கள், ஜிஞ்சர், கார்லிக் ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காயையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக இருக்கணும், ரொம்ப வெந்துடக்கூடாது. ரொம்ப வெந்தாக்கா நூடுல்ஸ் நல்லா இருக்காது. அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் காய். அதாவது நம்ம ரொம்ப ராவும் இல்லாமல் ரொம்ப வெந்தும் இல்லாமல் மீடியமில் இருக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் யோசிக்கலாம், என்ன இவ்வளோன்னு நூடுல்ஸ்க்கு இவ்வளோ வெஜிடபிள்ஸ். நூடுல்ஸ் வெறுமனே நூடுல்ஸ் சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதல். அதோடு இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லது. எல்லா காய்கறியோட ஊட்டச்சத்துக்களும் நம்ம பசங்களுக்கு போய் சேரும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த நூடுல்ஸ் ஆல்ரெடி விரும்பி சாப்பிட்றனால அவங்க இதையுமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது மூலியமாக அவங்களுக்கு எல்லா காய்கறியும் உடம்புலையும் போய் சேரும். நீங்கள் இந்த மாதிரி காயை ஃப்ரை பண்ணும்போது ஒரே ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உப்பு இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும். லைட்டாக ரொம்ப குட்டியாக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நான் ஃப்ரை ஆனோன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேரட்டை எடுத்து பாருங்கள். அந்த கேரட்டை அந்த கரண்டியால் அமுத்துங்க. பாருங்கள், 2 உடையும் அந்த பக்குவத்தில் இருக்கணும். இது பாருங்கள் கேரட், இது பாருங்கள் பெல் பெப்பர் எல்லாமே இங்கே பாருங்கள் கட்டாது. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது எப்படி இருக்கணும்னு காட்டுறதுக்காக கட் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு அதை ஃப்ரை பண்ணணும். இங்கே பாருங்கள் கட்டாகுது. பாருங்கள் எண்ணெயில் வழிக்கு போது அது பார்த்திங்களா கட்டாது. அந்த மாதிரி இந்த பதத்தில் இருக்கணும். இந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம ஆல்ரெடி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ண நூடுல்ஸை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வெயிட் பண்ணுங்கள், நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்பி காட்டுறேன். பாருங்கள், நூடுல்ஸ் போட்டாச்சு. நூடுல்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பும் காரமும் குறைவாக இருந்தால் என்ன பண்ணுங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சப்போஸ் காரம் வேணும், காரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் ரெட் சில்லி ஆயில் சொல்லியிருந்தீங்களா, அந்த வீடியோ நான் போடுறேன். அதில் வெறும் 1/4 ஸ்பூன், நிறைய போட்டுறாதீங்க, கலர் சேஞ்ச் ஆகிடும், அதுக்கப்புறமா மாறிடும். அதனால் இது இந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால்
காரத்துக்காக சொல்கிறேன். 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி ஆயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற காரம் கிடைக்கும். இதுதான் ஸ்பைசி நூடுல்ஸ். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள். நன்றி, வணக்கம். இதுதான் ஸ்பைசி நூடுல்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்க, இதுதான் ஸ்பைசி நூடுல்ஸ். நீங்க முடிச்சிட்ட உடனே இதுல கிரீன் ஆனியன்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுல போட்டுட்டு ஒரு வாட்டி எல்லாமே அப்படியே ஒரு கலரி விடுங்க. அதனால பசங்களும் சாப்பிடுவாங்க. ஏன்னா இப்படியே மேலேயே போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால இது நான் உங்களுக்கு சும்மா காட்டுறதுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் போட்டு ஒரு வாட்டி அதை எல்லா நூடுல்ஸையும் சேர்த்து கலரி விட்டுட்டு நீங்கள் கிண்ணத்தில் எடுத்து கொடுங்க.